கடன் பிரச்சனையை பற்றி குறைந்தது ஒரு மாதமாவது யோசிக்காமல் நிம்மதியாக தூங்க விரும்புகிறோம். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடன் வாங்குகிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் சிறிய கடன்களை வாங்குகிறோம். ஆனால் இந்த கடனுக்கான வட்டியை செலுத்த முடியாமல் மீண்டும் கடன்களை வாங்குகிறோம். பலர் இது போன்ற கடன் பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கின்றனர். இந்த கடனில் இருந்து விடுபட இந்த வீடியோவில் முருகன் எங்களிடம் கூறியதைச் செய்யுங்கள். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கருத்துகளில் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு முருகு திருச்செந்தூர் சேனலை பதிவு செய்யுங்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குச் சென்று உங்கள் கடன் பிரச்சனை மற்றும் சிரமங்களைச் சொல்லி வழிபடுங்கள். திருச்செந்தூர் கோவிலுக்குச் சென்றால் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும். கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபடுவது என்று கற்றுக்கொள்வோம். அதற்கு முதலில் உங்கள் வீட்டில் திருச்செந்தூர் முருகனின் படம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் புதியது வாங்கவும். படத்தை துடைத்து மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்கவும். சிவப்பு பூக்களால் அலங்கரிக்கவும். வெற்றிலை தீபம் ஏற்றவும். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கவும். அதன் பிறகு உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முருகனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 21 செவ்வாய்க்கிழமைகளில் செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். இதை செய்து முடிக்கும்போது கடன் பிரச்சனை தீரும். இல்லை என்றால் கடன் பிரச்சனை தீர்க்க ஒரு வழி உருவாகும். இந்த கடனில் இருந்து விடுபட இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளபடி முருகனுக்கு இந்த ஒரு காரியத்தைச் செய்யுங்கள். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு முருகுண்டிருச்செந்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.